மோகம் நைட்ல சொகம் லைஃப்ல துரோகட்ட பசங்க பாவம் குச்சி குச்சி லிவர் ஃபுல்லா பல்பி ஆயிடுச்சா பொண்ணு சாபம் பையன் பாவம் தண்ணி லாபம் லைஃப் நக்கின்னு போவோம் அச்சி அச்சி பாடி ஃபுல்லா காலி ஆயிடுச்சா காலைல மோகம் நைட்ல சொகம் லைஃப்ல துரோகட்ட பசங்க பாவம் குச்சி குச்சி லிவர் ஃபுல்லா பல்பி ஆயிடுச்சா பொண்ணு சாபம் பையன் பாவம் தண்ணி லாபம் லைஃப் நக்கின்னு போவோம் அச்சி அச்சி பாடி ஃபுல்லா காலி ஆயிடுச்சா Kucha vibe, ayo mama kucha vibe. எந்திரா எந்திரா டேய் ராஜே வாடா போலாம் இது நல்லா இருந்துச்சுல. அதுக்கப்புறம் என்னாச்சு? எதுவுமே ஞாபகம் இல்லையே. சே, நேற்று நைட் அப்படி எனத்தை தான் குடித்தோம். என்னை வீட்டில் விட்டுட்டு இந்த ராஜு வேற எங்கே போய் தொலைஞ்சான்? யோ, ஏனே இவ்வளோ வெயிட் ஆகுற? இன்னும் 10 நாளில் 6 பேக் கொண்டு வர போகிறாங்க. 10 நாளைக்கு முன்னாடி ஒரு 10 நாள் சொன்னீங்க, இதே உங்களுக்கு பழப்புங்களா? இந்த டைம் கம்பல்சரி வந்துடும் ப்ரோ. எங்கள் ஏரியாவில் பரிமளா பவர் ஜிம்னு ஒரு ஜிம் இருக்குது, சூப்பராக இருக்கும். நீங்களாம் வாங்கல ஒரு டைமு. ஏனுங்க அங்கே சொல்லிக் கொடுப்பாங்களா நல்லா? ஆடா அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்கள் வேறு. அங்கே ஒரு பொண்ணு தான் நல்லா இருந்துச்சு, அதனால போய் சேர்ந்தேன். யார் வீடு அது? எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. ஹலோ, டேய் தினேஷ், நேற்று உன் வீட்லையாடா இருந்தேன்? ஹலோ, டேய் ரமேஷ், நேற்று உன் வீட்லையாடா இருந்தேன்? இல்லையடா, நேற்று ஃபுல்லாக மட்டையா? எப்படிடா நைட் எங்கே இருந்தாலும் கூட தெரியாதுல குடிக்கிறீங்க? டேய், நேற்று ஒரு வீட்டில் இருந்தாலும் மட்டும் ஞாபகம் இருக்குது, எந்த வீடுன்னு தெரிலடா. நேற்று ராஜு கூட தானே போயிருப்பேன். ராஜுக்கு ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேறான்டா. சரி இரு, லைனுக்கு வரேன்.
ஹலோ நான் சவுந்தர்ண்ணா நேற்று உன் வீட்லையா நான் இருந்தேன்? நானே இப்போ தான்டா ஊருக்கு வந்தேன். நைட் ட்ரைவ் வேறு. நான் நேற்று ஒரு வீட்டுக்கு போனேன்னு மட்டும் ஞாபகம் இருக்கு. எந்த வீடுன்னு தெரிலண்ணா. ஏய் அதுக்கு என்னடா சொல்கிற? வச்சுட்டு போடா. பாக்கெட் அங்கே தான் நான் வச்சேன். ஏய் என்னடா சொல்கிற? ஆமாண்ணா. என்னடா ஜாலியாக சொல்லிட்டுருக்க? எத்தனை பாக்கெட்டு? 4 பாக்கெட்ண்ணா. 4 பாக்கெட் எடுத்துட்டு எவன் வீடு நான் போய் தொலைஞ்சேன்? ஒன்றும் தெரிலண்ணா. யாருன்னு தெரிலண்ணா. ராஜுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டானா. நவீன ஒரு நாளைக்கு தான் சொல்கிறேன். விஷயம் அந்த லீக் தெரியக்குள்ள எப்படியாச்சும் பாக்கெட் தேடி கண்டுபிடிச்சிரு. இல்லைன்னா தெரியும்ல அந்த லீக்கை பற்றி. நான் யாரா அவன்? டென்ஷன் ஆகுது. யாருன்னு தெரிய மாட்டேங்குதே. குறையவே மாட்டேங்குது. 10 நாள் தான் குறைச்சிடலாம். டே ராஜி ஃபோன் எடுறா. மயிறு ஃபோன் எடுக்க மாட்டான். ரெண்டு வச்சு திட்டி இதில் சக்கரை தூக்கலாம். இந்த ஜென்மத்தை குறைஞ்ச மாதிரி தான். இதில் 6 months சேலஞ்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு புளுத்துறேன். டேய் சேலஞ்செல்லாம் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனுக்காகடா. அதுக்காக டீ பட்ஜெட்டெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. நான்லாம் எப்போவோ 6 months 12 months மாற்றிட்டேன். ராகுலே நீ வேணா பாரு, அடுத்த 12 months நீ என்னோட ஹெவி டிரான்ஸ்ஃபர்மேஷனை விட்னஸ் பண்ண போகிறேன். காலையில் எனக்கு கெட்ட வார்த்தை பேச வைக்காத. இன்றைக்கி என்ன வேலை இருக்கா இல்லை ஃப்ரீயா? மேரேஜ் இருக்குடா 11 மணிக்கு. பரவாயில்லையே, இப்போ நேரம் ஆர்டர் சொல்கிறது போலக்குது. ஒரே ஜாலி தான். ஜாலியா? ஒரு நாள் எங்கூட வந்து பாரு தெரியும். ஒவ்வொரு ஈவெண்ட்டும் முடிச்சு ஆல்பம் கையில் கொடுத்து பேமெண்ட் வாங்குறதுக்குள்ளே உயிரே போயிடுது. ஜாலியாமா. ஓ ஆமாம், என் அக்காவோட ஆல்பம் என்னாச்சு? ஐயோ ரெடி ஆகிட்டு இருக்குடா, சீக்கிரம் கொடுத்துறேன். சீக்கிரமா எப்போ? டேய் அது நம்ம அக்காவோட ஆல்பம்டா, சூப்பராக இருக்கணும்ல, அதனால தான் கொஞ்சம் டைம் ஆகுது. எது கொஞ்சம் டைம் ஆகுதா? உனக்கு மனசாட்சியாக தான் இருக்காடா. லாஸ்ட் வீக் என் அக்காவுக்கு வளர்ப்பே முடிஞ்சிச்சு. இன்னும் அதில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீ எனக்கு மேலே டவுட்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஒர்க் ஃபோட்டோ எடுத்தியா? டே தட்ஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்குடா. அதை போய் சந்தேகப்பட்டிருக்க. இப்போ என்ன உனக்கு உங்கள் அக்காவோட ஆல்பம் தானே வேணும்? ஆமாம் கொடுத்துட்றேன். அதான் எப்போ? ஒரு 40 days. போடா மயிறு, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வாங்கிக்கிறேன். அப்போ இன்னொரு 4 மாதம் இருக்கு. ரெண்டு நம்பி ஒர்க் உங்களுக்கு கொடுத்தா பார்த்தியா? என்ன சொல்லணும்? அடிக்க மாட்டேன்னு சொன்னேன். மார்னிங் மட்டும் ஒன்று பழகிடுச்சு. இல்லைன்னா பாத்ரூம் டைம் பாதிக்கப்படுதுடா. தூ செத்துறாதடா. திரும்ப போதும். ஐஸ் இருக்கால்ல, அதான்டா நம்மளோட ஸ்கூலில் படித்தாலே B கிளாஸு. அவள் டெய்லியும் நம்ம பார்க்கு கிராஸ் பண்ணி தான் பஸ் ஸ்டாண்டு போகிறா. நேற்று கூட என்னை பார்த்து ஸ்மைல்லாம் பண்ணா. நாளைக்கு கண்டிப்பாக மீட் பண்ணி பேசலான்ட்டு இருக்கேன். டேய் எத்தனை மணிக்குன்னு சொன்ன? அதான்டா 8 மணிக்கு.
பண்ணலாமா? டேய் எத்தனை மணிக்குன்னு சொன்ன? அதான்டா 8 மணிக்கு. வேணாம் வந்து பார்த்துக்கலாம். பார்க் விடுறீங்களா? தேங்க்ஸ் ப்ரோ. சொல்கிறா. ரெடி ஆகிட்டியாடா? கரெக்டாக இன்னும் 10 நிமிஷத்தில் உங்கள் வீட்டில் இருப்பேன். கேமரா பேட்டரி 2 ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டல? வீட்டுக்குள்ள வேணாம், வீட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்கிட்ட வந்துரு. அங்கே என்னடா பண்ண? என்ன இன்னும் காணோம்? 8 மணி ஆச்சு. எங்கடா இருக்க?
இட்ஸ் ஓகே. ஹை. இரு கூப்பிடுறேன். ஐஷு தானே? சொல்லுங்க. என்ன ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் 2016 பேட்ச் டி செக்ஷன். அதாங்க ஃபேர்வெல் டே அப்போது உங்கள் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்தோமே. ஓ ஆமாம், ஃப்ரான்சிஸ் ஃப்ரெண்டு தானே நீங்கள்? இல்லை நான் அக்ஷய், என் ஃப்ரெண்டு தான் ஃப்ரான்சிஸ். ஏங்க அதானங்க நானும் சொன்னேன். ஆமாம் நீங்களும் தான் சொன்னீங்க. இல்லை மேரேஜுக்கு போகிறேன், ஸோ அதான் இந்த காஸ்டியூம். ஓ அப்புறம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். எங்கே நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தால் யாருமே கான்டாக்டில் இல்லை. ஃப்ரான்சிஸ், ஸ்வேதா, அப்புறம் இன்னும் 2 பேர் மட்டும்தான் கான்டாக்டில் இருக்காங்க. ஃப்ரான்சிஸ் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கானா? ஆமாம், மித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரான்சிஸ் தான் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். ரெகுலராக டெக்ஸ்ட் பண்ணுவான். என் அக்கா மேரேஜ் கூட அவன் தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணான். ரொம்ப நல்ல பையன். பண்ணாட ஃப்ரான்சிஸு. ஆமாம் ரொம்ப நல்ல பையன். இதுதான் உங்கள் இன்ஸ்டா ஐடி? ஆமாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? சஜஷன் லிஸ்ட்டில் காட்டுச்சு. ஃபாலோ ரெக்வஸ்ட் கூட கொடுத்தேன். ஆனால் 2 days ஆகியும் அக்செப்ட் பண்ணாதனால நீங்களும் விட்டுட்டேன். நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து நான் அக்செப்ட் பண்ணலையா? எப்போங்க கொடுத்தீங்க? அது 1 செகண்ட். சாரி இதோ வந்துட்டேன். உங்ககிட்ட பேசிட்டே ஆஃபீஸ் பஸ் வர்றதை மறந்துட்டேன். சரி போகணும். ஓகே. ரெக்வஸ்ட் எப்படி மிஸ் பண்ணேன்? அதை விட என்ன பிடுங்குற வேலை எனக்கு. நம்பர் கேட்டுக்கலாமோ? இன்னைக்காச்சும் ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணுங்க. இது போதுமே. ஏன்டா ரோட்டில் தனியான்ட்டு கோமாளி மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? இல்லை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் ஐஷுவை பார்த்தேன். ஆனால் உன்ன மாதிரி ஒரு துரோகி என் வாழ்க்கையிலே பார்க்கலடா. துரோகியா? ஆமாம். இல்லை உனக்கே தெரியும்ல, நான் ஸ்கூல் டைம்லேருந்து அவளை எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. லவ் பண்ணியா? ஆமாம், ஒன் சைடா லவ் பண்ணேன். இல்லை ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்ட்டே அவள் கான்டாக்ட் இல்லை. நீ இது வரைக்கும் அவள் கூட கான்டாக்டில் இருக்க, அதுவும் பேசிட்டு வேறு இருக்க. ஏன்டா என்கிட்ட சொல்ல? டேய், உன்கிட்ட சொன்னால் வெக்கமே இல்லாமல் நம்பர் கேட்பேன். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா. நீ வேறு எந்த பொண்ணு பார்க்க நல்லா இருந்தாலும் லவ் பண்ணுறேன்னு ஒன் சைடாக ஆரம்பிச்சிருவேன். அதான் உன்கிட்ட சொல்ல. ஐயோயோ, எப்படி அவங்க ரொம்ப நல்லா பொண்ணுங்க, நீங்கள் ரொம்ப நல்லா பசங்க, நாங்கள் மட்டும் என்ன இல்லை திருட்டு பசங்களா? நீ ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்பர் கொடுக்க தேவையில்லை. அவளே என் இன்ஸ்டடி வாங்கிட்டா. ஏற்கனவே ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கா, நான் தான் பார்க்காம விட்டுட்டேன். எனக்கு அப்போவே தெரியும் அவளுக்கு ஸ்கூல் டைம்லேருந்து அவளுக்கு என் மேலே ஒரு க்ரஷ்ஷு. எவ்வளோ சொன்னாலும் திருந்தாமல் இமேஜினேஷன்லேயே வாழ்கிறது. அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ்ன்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறது. மாறவே மாட்டல. ஆமாம், என்ன ட்ரெஸ் இது? இல்லை என்கேஜ்மெண்ட்டுக்கு போகிறோம், அதுதான் ட்ரெடிஷ்னலாக பைஜாமாஸ். நம்ம போகிறதொன்றும் உங்கள் அண்ணன் என்கேஜ்மெண்ட்டோ சொந்தக்கார என்கேஜ்மெண்ட்டோ கிடையாது. நம்மளே அங்கே வேலைக்கு தான் போகிறோம். இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்துட்டு லைட்டை தூக்க மாட்டேன், ஸ்டாண்டை தூக்க மாட்டேன், அழுக்காயிரும், கிழிஞ்சிரும்னு சொல்லிட்டு ஓரமாக போய் கெஸ்ட்டு மாதிரி உட்காந்துக்குவேன். அதானே உன் பிளானு? சாச்சா அப்படிலாம் இல்லையா? டேய் ஏன்டா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? லாஸ்ட் டைம் இப்படி தான் சர்ச்சில் வெட்டிங்னு கோட் ஷூட் போட்டு வந்து நின்னேன். ஒரே ஸ்ட்ராட்டஜி எப்பவும் யூஸ் பண்ணாதடா, மாட்டிப்பேன். என்ன பார்க்குற? வந்து உட்காரு, போகலாம். ஹலோ அக்ஷய், எங்க இருக்க? வெளியே கிளம்பிட்டுமா? என்னாச்சு? நம்ம குடும்ப ஜோசியரை பார்த்தோம்டா. அவர் கொஞ்ச நாளைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்காருடா. எனக்கு சுத்தமா நேரம் சரிமா. ஏன்மா உனக்கு ஒரு வேலையே இல்லையாம்மா? எப்போ பார்த்தாலும் அந்த ஜோசி அது சொன்னா இது சொன்னான்னு சொல்லிட்டு. டேய் ஒரு நிமிஷம் வெயிமா, நான் உனக்கு அப்புறம் கூப்பிட்றேன். டேய், நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. நேரம் சரியில்லையாம்மா? ஏன்டா இந்த காலத்தில் யாராச்சும் இதெல்லாம் நம்புவாங்களா? ஷிட்ரா. என்னது? இல்லை காக்கா ஷிட்டு. இரிட்டேட்டிங் க்ரோ. தண்ணி இருக்கா? ஹலோ. ஓகே சார். ஓகே சார்.
15 மினிட்ஸில் வந்துடுவேன். சீக்கிரம் வாங்க. சரி இப்போ இது என்ன பண்ணுறது? டேய் ஏதோ இலைய எடுத்து தேய்ச்சிட்டு வாடா, அங்கே போய் நம்ம தண்ணி வாங்கிக்கலாம். டேய் செந்தில் கிட்ட லைட் சொல்லியிருக்கேன், போய் வாங்கிட்டு போயிடலாம். அப்புறம் கேமராவில் பேட்டரி போட்டு செக் பண்ணியா, ஃபுல் சார்ஜ் இருக்கானே? சார்ஜ் ஐயோ இவன் கிட்ட இருந்த மாதிரியே தெரியலையே. டேய் இறங்கு. கேமரா பேக் எங்க? பேகுங்க. என்னடா எங்கிட்ட கேட்குற? மறந்துட்டியா? வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியா? டேய் ஏதோ ஒன்று பேசி தோலடா. ஃப்ரான்சிஸ் வீட்டிலேருந்து வரும்போது கேமரா பேக் எடுத்துட்டோன்னா வந்தேன். அப்படின்னா இப்போ பேக் எங்க? அது 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 டேய் அக்ஷய் விளாண்டு இருக்காத, எனக்கு ஆல்ரெடி டைம் ஆச்சு. டைம் ஆகுது. நாளைக்கு அப்புறம் ஐஷுவை பார்த்தனா பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல ஃபாலோ பண்ண. அப்போ பூமர் ஒட்டிச்சு அதை எடுக்கலான்னு பார்த்தப்போ பேகு நல்லூர மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே சேஃப்டிக்கு அந்த பைக்கில் வச்சுட்டேன்டா. அப்புறம் ஸ்பீடாக போயிட்டா ஓவர்டேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு பக்கத்து கட்டில் போட்டுட்டேன். டேய் மயிறு, நீ ஃபாலோ பண்ணது கேட்கல, இப்போ என் பேக் எங்க? டேய் சீரியஸாக தெரிலடா. அப்புறம் நீ சார்ஜ் இருக்கான்னு கேட்டியா, அப்போ தான் பேக் எப்பவுமே வந்துச்சு. என்னடா எவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்க? கண்டிப்பாக அங்கே தான்டா இருக்கும், வாசிக்கிற எடுத்துகிட்டு வந்துடலாம்டா. உன்ட்டெல்லாம் கேமரா கொடுத்த மாத்தியா, என்ன தான்டா செருப்பால் அடிக்கணும்? செருப்பால் அடிக்கணுமா? ஐ அம் தினேஷ் ஹியர். ஹலோ சார், உங்களே இல்லை சார். கெட்டிங் லேட் ஃப்ரான்சிஸ். ஒரு டைம் சொன்னா கரெக்டாக கீப் அப் பண்ணி பழகுங்க. ஹலோ சார், ஓகே சார், இப்போ கிளம்பிட்டேன் சார். டிசப்பாயிண்டிங் ஃப்ரான்சிஸ், வெரி டிசப்பாயிண்டிங். போச்சு ஸ்டார்டிங்லே கிளைண்ட் அன்ஹாப்பி. டேய் 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 வந்து தோலடா. எதுலடா? டக்குன்னு சொல்றா. இது இது இங்க ஃப்ரான்சிஸ், ஒரு நிமிஷம் நிப்பாட்றா. இங்கதானா? போய் தோலடா. சிறப்பான ஆளுநி அட பேகுங்க. ரெண்டுல எதுடா? சிறப்பான ஆளுநி அட பேகுங்க சொல்லுனே. திருப்பு திருப்பு சிறப்பான ஆளுநி அட பேகுங்க சொல்லுனே. சிறப்பான ஆளுநி அட பேகுங்க சொல்லு. ஆல்ரெடி இது நம்ம வந்த வழியா? இது மயிறு என்னடா வழி சொல்லிட்டு இருக்க? இதெல்லடா போகுது. ஏய் இதுல போ. ஃப்ரான்சிஸ் இந்த வழியில வழி இல்லடா. எங்கடா இருக்குது?
போச்சு காணோம். ப்ரோ இருங்க எடுத்துறேன். ஹலோ வந்துடுறேன். தேங்க்யூ ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. ஃபோனு. The day is gonna be strange. The things are gonna change in this morning. Let we have some hope. The fortune may bring the brave. உண்மை சொல்ல அந்த பைக் இங்கே தான் இருந்துச்சா? பைக் இங்கே தான் இருந்துச்சு. பேக் அது மேலே தான் வச்சியா? அது மேலே தான் வச்சேன். அது மேலே தான் வச்சா? இப்போ எங்கடா போச்சு? சீரியஸாக தெரிலடா. தெரில உனக்கு என்ன ஈஸியாக தெரிலன்னு சொல்லிட்டேன். அந்த அண்ணன் வந்து என்கிட்ட திருப்பி கேமரா கேட்கும்போது நான் தான்டா பதில் சொல்லணும். என்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? மயிர் இவன் வேறு ஆமனா கால் பண்ணிருக்கான். டேய் இப்படி சும்மான்ட்டுருக்காரு, எனக்கு வெறியாகுது. இப்போ தான் எங்கடா போய் தேடுறது? டேய் அட்லீஸ்ட் அது என்ன பைக்னா தெரியுமாடா? கண்டிப்பா டியோ தான். பிளாக் கலர். பிளாக் கலர் டியோவா? பிரான்சிஸ் ஒரு சின்ன டவுட்டு. என்ன? இல்லை அது பிளாக் டியோவா இல்லை பிளாக் கலர் புல்லட்டா? ஷோரா அது புல்லட் தான். என்ன பார்த்தா என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதா? இப்போதான் பிளாக் கலர் டியோன்னு இப்போ பிளாக் கலர் புல்லட்டுங்கிற என்ன விளையாடுறியா? உண்மை சொல்லு, அந்த பைக் நீ பார்த்தையா இல்லையா? சத்தியமா பார்த்தேன். கண்டிப்பா அது ஷைன் தான். பிளாக் கலர். Rise in danger, rise as be just lives of na na na. When money and girls in action, the size of my thugs na 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 na. சச்சா இல்ல டியோ புல்லட்டு இல்லைன்னா ஷைனு மூணில் ஏதோ ஒன்று தான். ஆனால் கன்ஃபார்மாக பிளாக் கலர் தான். டியோ புல்லட்டு ஷைனு எந்த தூக்கிட்டு போனது? Gonna be strange. The things are gonna change in this morning. Let we have some hope. The fortune may bring the brave. The day is gonna be strange. The things are gonna change in this morning. Folks must be scared. The fortune may end in pain. Yes. ஹலோ. டேய் கட்டிட்டானா அத்து வீசுடா. டேய் அக்ஷய் சாயந்தரத்துக்குள்ள கேமரா மட்டும் கிடைக்கல. பாக்கெட் எங்கே போச்சு? ராஜ் எங்கடா இருக்க? ப்ரோ 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 இங்கே காந்திபுரத்துக்கு பஸ் வருமா? நான் தான் ராஜ். ராஜா ப்ரோ உங்கள் பேரை கேட்கல. பஸ்ஸு காந்திபுரத்துக்கு இங்கே வருமா? நான் தான் ராஜ். ப்ரோ கை விடுங்க. நீங்கள் தான் ராஜ். நைஸ் டு மீட் யூ.
தான் ராஜ்.